சென்னை தண்டையார்பேட்டையில் தனியார் நீச்சல் குளத்தில் குளிக்க சென்ற இளைஞர் படிக்கட்டுகளை ஏறும்போது மயக்கம் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிவர்மன். வணக்கம், விவரங்கள். சென்னை தண்டையார்பேட்டையில் தனியார் நீச்சல் குளத்தில் குளிக்க சென்ற இளைஞர் படிக்கட்டு ஏறும் பொழுதே மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவமானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை வியாசார்பாடியை சேர்ந்த திலீப், 22 வயதான இவர் தனது நண்பர்களுடன் மாதவரத்தில் கிரிக்கெட் விளையாடிவிட்டு தண்டையார்பேட்டை இளையமுதி தெருவில் உள்ள பெதஸ்தா நீச்சல் குளத்தில் குளிக்க வந்துள்ளார். கீழே டிக்கெட் வாங்கி கொண்டு நண்பர்களுடன் படி ஏறிக்கொண்டிருந்த போது திடீரென்று மயக்கமடைந்து விழுந்துள்ளார். உடனடியாக நண்பர்கள் அவரை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு அனுமதிக்கப்பட்டனர். திலீப் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் இருந்து புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திலீப் படிக்கட்டு ஏறும் பொழுது திடீரென்று உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் இவருடைய மரணம் குறித்து முழு விவரம் தெரியும் என்று தெரிய வருகிறது. இந்நிலையில் படிக்கட்டு இருந்தபோது இளைஞர் உயிரிழந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.